விஷயம் மேடம், நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ரைட்டு தான். நம்ம மக்களோட பணத்தை மக்களுக்கு திருப்பி தரோம்னு சொல்லி நம்ம நின்னா, எந்த நீதிமன்றமும் சரி, எந்த காவல்துறையும் சரி, எந்த அரசாங்கமும் சரி, மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வர தேவையில்ல. உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கேள்விக்கு உண்டான பதிலும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நான் பார்க்குறேன். எஸ் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஃபாலோ பண்ணி தான் மேடம் இருக்கேன். அதுவும் நம்ம கோர்ட் மூலியமாகவும் சட்ட ரீதியாகவும் நம்ம யூஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் எல்லாமே நம்மளுக்கு நியாயமாக மக்களுக்கு சேர வேண்டியதுன்னு அது கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பதிவு போட்டால் நிறைய பேர் அதில் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, அது நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லி யாரும் நினைக்கிறதே கிடையாது. தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட், தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்குறாங்க. யாருமே நல்லது நடக்கும்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்றாங்க. அதை எப்படின்னா உடைக்கணும், அதில் 1008 தப்பு கண்டுபிடிக்கணும் தான் யோசிக்கிறாங்க தவிர, எந்த ரூட்டில் கொண்டு போய் எப்படி நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸும் தேவையில்லாத வீடியோஸும் போட்டு அவங்களும் டைம் வேஸ்ட் அவங்க பண்ணிக்கிறாங்க மேடம். தயவுசெய்து இந்த மாதிரி வேலையை நெகட்டிவாக யாருமே எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டானது எல்லாமே கூடிய விரைவில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ப்ராப்பர் ப்ராசஸாக போயின்னு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண சொன்னால் கூட எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் வரை கேட்குறாங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேச முடியாது. சரிங்களா? as soon as possible, விரைவில் எல்லாமே நல்லபடியாக முடியும். எனக்கு இரவு வணக்கம். ஓனர்கிட்ட பேசினேன். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் மந்தில் ஒரு குடோன், அதாவது விலை குடோன் மறுபடியும் அரசாங்கத்திலேருந்து கேட்டுருக்காராம். அது வாங்கி மறுபடியும் நான் குடோன் ரன் பண்ணி பொருட்கள் கொடுக்க போகிறேன் அடுத்த மாதத்துலேருந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அது எந்த வகத்தில் உண்மைன்னு அவர் பேசியிருப்பார். ஆடியோ போட்டிருப்பேன். அந்த ரைட்டு மெசேஜும் போட்டிருப்பார். அதுவும் போட்டிருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. அதனால் தைரியமாக இருங்க. எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, நேற்று ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க பார்த்துருப்பீங்க. அதனால் தயவுசெய்து யாரும் தப்பான முடிவு போகாதீங்க. சரிங்களா? எல்லாம் தன்னம்பிக்கையோட தைரியமாக இருங்க. தப்பான முடிவு எடுக்கக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த மெசேஜ் போடுறேன். சரிங்களா? நேரத்தில் எதுவுமே இருந்தாலும் தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. சரிங்களா? யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம போனால் நம்மளை வரக்கூடிய செய்யத்தில். சரிங்களா? ஓனாடு பேசியிருந்தா இருக்கேன். இப்பயும் பேசினேன் அவர்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன். சரிங்களா? இன்றைக்கி அவர் மனசு விட்டு பேசினார் என்கிட்ட இன்றைக்கி தான். சரிங்களா? அதனால் தைரியமாக இருங்க. எது இருந்தாலும் நம்மளுக்கு நன்மை நடக்கும். மீதி நான் காலையில் சொல்கிறேன். சரிங்களா? குட் நைட்.